யாரோ பங்கேற்பது ஒரு தகவலாக கிடைச்சிருக்கு. ஏன்னா முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டரே வரக்கூடிய ஈவெண்ட்டு, அது இயற்கை தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய அளவில் வந்து விவசாயிகள் பங்கேற்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 விவசாயிகளும் இதில் பங்கேற்கிறாங்க வேளாண்மை. ஆனால் ஒரு மாநில அரசு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க, என்ன பிடிக்கும்? இல்லை, பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை. நேரடியாக நாங்களே வந்து அது ராமேஸ்வரத்தில் பார்த்தோம். அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம். முதல்வர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல. அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பது தான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டோகாலாக இருக்கும். அதே போல் வேளாண்மைத்துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கென தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் தாக்கல் பண்ணுறாங்க. நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால் வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன், அதில் கிட்டத்தட்ட 80% அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நிறைவேற்றுவாங்க. மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க, அதுக்கு மாநில அரசில் ஒரு பேர் சொல்லி தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்திற்கு அது நல்லது. வருவாய்த்துறை அதிகாரிகள் அடுத்தது முற்போக்கு அமைப்புகள் ஏதோ ஒரு போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. வழக்கமாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்லை எந்த போஸ்டர் போட்டால் கூட சட்டத்தின்படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, அதை அச்சிட்ட பிரிண்டர் யார், அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும். அது நான் அடித்தாலும் சரி, எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இதுதான், எந்த அமைப்புகள் அடித்தாலும் அதுதான். ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒரு போஸ்டர், அது தவறுதலான பொய் பிரச்சாரம், 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர். பீகார் மக்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியா கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா நிறைய நிதி உதவியெல்லாம் வர வேண்டி இருக்குது டெல்லியில் இருந்துன்னு. இப்போ தேர்தல் வந்துடுச்சு, திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை திசை திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி, குரங்கு வந்து குட்டி வச்சு சூடு பார்க்குற விதமாக இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிறத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு இதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க, திக காரங்க தான் இருக்காங்க. அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும் எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்களை என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. எஸ்ஐஆர் முழுமையாக அமல்படுத்துறதுல வந்து இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கு சரியான பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஷார்ட் அண்ட் பீரியட் தான் இருக்குது. 6 மந்த்துக்குள்ளே நம்ம பண்ண டிசம்பர் 41 லட்சம் வாக்காளர்கள் 68,000 பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் எப்படி ஒரு மாதத்தில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். அதாவது முதல்ல எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்குங்க, இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃபு, உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எப்படி வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? 1. 2வது 68,000 பூத்தில் பிஎல்ஓ இருக்காங்க, இல்லை வந்து 6 கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். நீங்கள் வாக்கு சாவடி மையத்தில் ஃபார்மை எடுத்துகிட்டு அங்கே ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நீங்கள் தான் சொல்கிறீங்க 85% வாக்காளர்கள் 2 வார காலத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 வார காலம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? நானே வாக்கு சாவடிக்கு நேராக போய் என் தொகுதியில் பார்த்துட்டு வரேன். மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள். எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எந்த இடத்துலலாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறித்து வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பணிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம். கோயம்புத்தூரில் பாருங்கள் எத்தனை கல்லூரிகள் இருக்குது. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம் வந்து 2 வார காலத்தில் இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும். செய்யறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க. செய்யறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தால் கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆரை ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா? தங்களோட போலி வாக்காளர்கள் அப்படியே வச்சுக்க முடியுமா? கள்ள ஓட்டு போடுறது திமுகவுக்கு பெரிய பலம். அதனால் கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமான்னு பார்க்கறதால தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்காங்க.
இது பாஜக ஆளுகின்ற அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குரிய இது கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்க. இதுவே பாஜக குளறுபடியான விஷயமாக தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்கள் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துகிறாங்க. அஸ்ஸாமில் தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க? நம்மள மாதிரி தான் அஸ்ஸாமுக்கு தேர்தல். 5 மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல். யாராவது அஸ்ஸாமில் தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா? அவங்கள நம்மள மாதிரி இப்போ தேர்தலுக்கு போகிறாங்க 26க்கு. ஆளுகின்ற மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்தும். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கூடங்க மற்ற மாநிலங்கள்லாம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 60-40, 50-50 இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும். ஆனால் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 90-10 அப்படின்னு இருக்கும், 70-30ன்னு இருக்கும். ஏனென்றால் அது ரொம்ப இயற்கை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்கே மற்ற இடத்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ், அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்லை, அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை தாக்கு பிடிக்க முடியாமல் பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமாக வந்திருக்காங்க. அது ரொம்ப நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது.